குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். திஸ் இஸ் ஜோதி ராமலிங்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 10th சயின்ஸில் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். அதில் வந்து இன்டீரியர் சம்ஸ் தான், சால்வ்டு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு 3 ஸ்மால் சம்ஸ், ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கால்குலேட் த வால்யூம் ஆக்குபை பை by 2.5 mole of carbon dioxide at STP. Okay, அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸோடைய மோல் கொடுத்துட்டு அதோடைய வால்யூம் கேட்குறாங்க. இந்த 3 சம்முமே நம்ம ஃபைனலாக வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா மோல் கொடுத்துட்டாங்க. செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க, மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்துட்டாங்க. தேர்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ். ஓகே, ஃபஸ்ட் செம்மில் பாருங்கள் 2.5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் எஸ்டிபி. அதாவது 2.5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உடைய வால்யூம் என்ன அட் எஸ்டிபி கேட்குறாங்க. ஃபார்முலா பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் டு கிவன் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட் எஸ்டிபி டிவைடட் பை மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி. ஃபார்முலா மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது வால்யூம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கிவன் வால்யூம் ஆஃப் டிவைடட் பை மோலார் வால்யூம். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், கிவன் வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது கார்பன் டை ஆக்சைடே வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். கிவன் வால்யூம்ங்கிறதா இங்கே வந்து வால்யூம் ஆஃப் CO2 அட் எஸ்டிபின்னு எழுதியிருக்கிறேன். இந்த மோலார் வால்யூம் வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மேலே மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்ட்டு மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 2.5. மோலார் வால்யூம் பார்த்தீங்கன்னா 22.4. அது கான்ஸ்டன்ட், உங்களுக்கு தெரியும், அது மாறாது. அதாவது 1 மோல் ஆஃப் கேஸுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 22.4. அதான் மோலார் வால்யூம் சொல்கிறது. இது கான்ஸ்டன்ட், மாறாது. அப்போ நம்ம மோல்ஸ் வந்து 2.5 × 22.4 மல்டிப்ளை பண்ணால் 56 லிட்டர்ஸ் கிடச்சிரும். அதாவது 2.5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுடைய வால்யூம் எவ்வளோ அப்படின்னா 56 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். 12.046 × 10⁻23 ஆஃப் அமோனியா கேஸ் மாலிகூல்ஸ். அமோனியா கேஸுடைய எவ்வளோ மாலிகூல்ஸு, 12.046 × 10⁻23 நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸுடைய வால்யூம் கேட்குறாங்க. இவ்வளோ மாலிகூல்ஸ் இருந்தால் அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கும் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், முதல்ல மோல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவோகட்ரோ நம்பர். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவோகட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது 12.046 × 10⁻23 டிவைடட் பை அவோகட்ரோ நம்பர் உங்களுக்கு தெரியும் 6.023 × 10⁻23. 10⁻23 10⁻23 கேன்சல் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அதாவது 6.023 வந்து 12.046 2 டைம்ஸ் வரும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ 2 மோல்ஸ் தான் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ 12.046 × 10⁻23 நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் அமோனியா, அதோடைய மோல்ஸ் என்ன அப்படின்னா 2 மோல்ஸ். ஓகே, மறுபடியும் இதே ஃபார்முலா தான். வால்யூம் ஆக்குபை பை அமோனியா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் வால்யூம். இங்கே நம்ம என்ன சொன்னமோ அதே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 2, மோலார் வால்யூம் கான்ஸ்டன்ட் 22.4 ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 44.8 லிட்டர்ஸ் அட் எஸ்டிபி. அதாவது 12.046 × 10⁻23 நம்பர்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் அமோனியா கேஸ். அமோனியா கேஸில் உள்ள 12.046 × 10⁻23 மாலிகூல்ஸ் வந்து என்ன வால்யூம் ஆக்குபை பண்ணணும், அதுதான் எவ்வளோ வால்யூம் 44.8 லிட்டர்ஸ் ஆக்குபை பண்ணணும் அட் எஸ்டிபி. ரொம்ப முக்கியமான கண்டிஷன் எஸ்டிபிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், அதுதான் எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. அடுத்த தேர்ட் சம் பாருங்கள். 14 கிராம் நைட்ரஜன் கேஸ். இங்கே வந்து வெயிட் கொடுத்துட்டாங்க. வெயிட் கொடுத்துட்டு 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் கேஸு உடைய வால்யூம் எவ்வளவு. ஓகே, 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் வந்து எவ்வளோ வால்யூம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜன்.
மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாஸை வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜனோட டிவைட் பண்ணணும். இங்கே 14 கிராம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்குறது. மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் உடைய வந்து 28. ஏன்னா N2ங்கிறது மாலிகுல், அட்டாமிக் மாஸ் தான் வந்து 14, மாலிகுலர் மாஸ் வந்து 28. ஏன்னா 2 நைட்ரஜன் இருக்கிறனால 2 × 14 28 கிடைக்கும். 14/28 0.5 மோல் கிடைக்கும். ஸோ மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன பண்ணலாம், வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் ஆக்குபை பை நைட்ரஜன் அட் STP எவ்வளோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் வால்யூம். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0.5 மோல் இன்ட்டு மோலார் வால்யூம் 22.4 ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 11.2 லிட்டர்ஸ். ஓகே, அதாவது 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் கேஸுடைய வால்யூம் என்னன்னா 11.2 லிட்டர்ஸ் அட் STP. அந்த STPங்கிறத சேர்த்துங்க. ஓகே, இந்த 3 சம்மும் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டு வால்யூம் கேட்டிருக்காங்க. இது டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு வால்யூம் கேட்குறாங்க. அப்போ முதல்ல நம்ம மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். தேர்ட் சம் பாருங்கள், வெயிட் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. சாரி, வெயிட்னு சொல்லக்கூடாது, மாஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம வால்யூம் கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம முதல்ல மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் வால்யூம் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் கண்டுபிடிச்சிடறோம், அப்புறம் வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மூணுக்குமே இந்த ஒரு ஃபார்முலா மூணுலேயுமே காமனாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் அந்த என்ன கேஸா அல்லது எல்லாமே மூணுமே பார்த்திங்கன்னா கேஸ் தான் கிடச்சி நமக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.